காமன் டவுட் இப்போ எல்லாம் நிறைய பேருக்கு மேம் பிசிஓ நீர்க்கட்டி இருந்தால் அவங்களால நார்மலாக கன்சீவ் ஆக முடியுமா? அது பிஃபோர் மேரேஜ்லேயும் இருக்குது, ஆஃப்டர் மேரேஜ்லேயும் இருக்குது. ஸ்கேனுனாலே பிசிஓன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் மேம். இப்போது ஸ்கேனில் மட்டும் நம்மளுக்கு பிசிஓ இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வச்சு நம்ம வந்து இது நீர்க்கட்டி பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கணும், அவங்களோட பிஎம்ஐ வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்கின் சேஞ்சஸ், ஹேர் சேஞ்சஸ், இப்போ கழுத்தை சுற்றி இந்த கருப்பாக வரும், அன்வான்ட் ஹேர் க்ரோத் நிறையா இருக்கும், அது மாதிரி ஆக்னே ரொம்ப அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸும் இருந்து ஸ்கேன்லேயும் உங்களுக்கு வந்து பிசிஓ அப்படின்ற ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு தான் நம்ம நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்க முடியும். இப்போ இதே டீனேஜில் இந்த மாதிரி பிசிஓ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அவங்களோட வெயிட்டை தான் அவங்க அண்டர் கண்ட்ரோல் கொண்டு வரணும். நிறைய பேருக்கு அவங்களோட வெயிட்டை குறைக்கும் போதே அவங்களோட பீரியட்ஸ் வந்து ரெகுலராக ஆரம்பிச்சிடும். இப்போ இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் பிசிஓ இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்பயும் ஃபஸ்ட்டு நம்ம அட்வைஸ் பண்ணுறது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். ஏன்னா இதில் வெயிட் ரிடக்ஷன் தான் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. நீங்கள் வெயிட்டை குறைக்கும் போதே இந்த ஈஸ்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டெரான் ரேஷியோ அதுதான் இதில் பிரச்சனையே, அது வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் வந்து குறைய ஆரம்பித்தாலே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். இப்போ பிசிஓ ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஓவுலேஷன் தான் ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ நம்மளால் ஓவுலேஷனை இவங்களில் கேல்குலேட் பண்ண முடியாது. இப்போ 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் வந்து பீரியட்ஸ் வருதுன்னா ஓவுலேஷனை நம்மளால் ட்ராக் பண்ண முடியாது. பட் அதுக்காக ப்ரெக்னென்சி ஆகாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. டிலேட் ஓவுலேஷன் அந்த டயத்தில் அவங்க ஒரு செக்ஷுவல் கான்டாக்டில் இருந்தாங்கனாலும் ப்ரெக்னென்சி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.